வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ள கீழடி 7ஆம் கட்ட அகழாய்வு பணிகள். அகரத்தில் 3 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட சுடுமண் முத்திரை கண்டெடுப்பு. ஓணம் பண்டிகை ஒட்டி களை கட்டிய மலர் விற்பனை. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் விடிய விடிய நடைபெற்ற சிறப்பு மலர் சந்தை. திருத்தணி முருகன் கோவிலில் தடையை மீறி குவிந்த பக்தர்கள். 100க்கும் மேற்பட்ட திருமணங்களால் போக்குவரத்து பாதிப்பு. ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளம் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. 2500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பதுக்கி வைத்திருந்த 12 டன் குட்கா பறிமுதல். 6 பேர் கைது, தலைமறைவான 3 பேருக்கு வலைவீச்சு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கீழடியில் 7ஆம் கட்ட அகழாய்வில் அகரத்தில் அரசு முத்திரை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கீழடி 7ஆம் கட்ட அகழாய்வுகள் கடந்த பிப்ரவரி முதல் தமிழக தொல்லியல் துறை ஆணையர் சிவானந்தம் தலைமையில் நடந்து வருகின்றது. கீழடி, அகரம், கொந்தகை ஆகிய 3 தளங்களிலும் தலா 8 குழிகள் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அகரத்தில் தோண்டப்பட்ட 8 குழிகளிலிருந்து பானை, உரைக்கிணறுகள், சுடுமண் பொம்மை, சுடுமண் குழாய், அலங்கார பொம்மை, விலங்கு பொம்மை, புகைப்பிடிப்பான் உள்ளிட்ட பொருட்கள் எடுக்கப்பட்டுள்ளன. 1600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பண்டைய கால மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் அடுத்தடுத்து வெளிவந்த வண்ணம் உள்ளன. செப்டம்பருடன் பணிகள் நிறைவடைய உள்ள நிலையில் அகரம் அகழ்வாய்வில் 3 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட சுடுமண் முத்திரை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சிறிய துளையும் அதனை சுற்றிலும் அடுத்தடுத்து 3 வட்டங்களும் வரையப்பட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மொகரம் பண்டிகை முன்னிட்டு இந்து மக்கள் தீக்குழி இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். உலகம் முழுவதும் முஸ்லிம்களால் இன்று மொகரம் பண்டிகை கடைபிடிக்கப்படுகிறது. தீமையை எதிர்த்து நபிகள் நாயகம் போரிட்ட நாள் மொகரம் பண்டிகை எனப்படுகின்றது. தியாகத்தின் நாளான இன்று முஸ்லிம்கள் தங்கள் உடலை வருத்திக் கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். ஆனால் முதுவன்திடன் கிராமத்தில் இந்துக்கள் முஸ்லிம் பள்ளிவாசல் முன் தீக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். கடந்த 25 வருடங்களுக்கு முன்பாக வரை முதுவன்திடன் கிராமத்தில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வசித்து வந்துள்ளனர். இவர்களின் வழிபாட்டிற்காக கிராமத்தின் மைய பகுதியில் பாத்திமா பள்ளிவாசல் இருந்துள்ளது. இங்குள்ள இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருந்துள்ளனர். கிராமத்தின் முக்கிய விசேஷங்களில் பள்ளிவாசலுக்கு முன்னுரிமை கொடுத்துள்ளனர். விவசாய காலங்களில் பள்ளிவாசலை வழிபட்ட பின் அறுவடையை தொடங்கியுள்ளனர். அறுவடை காலங்களிலும் பள்ளிவாசலுக்கு முதலில் நெல் வழங்கிய பின்னரே வீட்டுக்கு எடுத்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். மொகரம் பண்டிகைக்கு 1 வாரம் முன்பாக பள்ளிவாசலில் கொடியேற்றப்பட்டு அன்றிலிருந்து 1 வாரம் காப்பு கட்டி இந்துக்கள் விரதம் இருந்து பள்ளிவாசல் முன்பாக தீக்குழி இறங்கினர். இந்த கிராமம் இந்து முஸ்லிம்களின் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. ஓணம் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் விடிய விடிய சிறப்பு மலர் சந்தையில் பூ விற்பனை களை கட்டியது. கேரள மக்களின் வசந்த விழா என்று அழைக்கப்படும் முக்கிய பண்டிகையான ஓணம் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. 1 கிலோ மல்லிகைப்பூவின் விலை 2500 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ 1300 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிலோ ஒன்றிற்கு 50 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மஞ்சள் கேந்தி 100 ரூபாய்க்கும், சிகப்பு கேந்தி 50 ரூபாயிலிருந்து 140 ரூபாய்க்கும், செவ்வந்தி 100 ரூபாயிலிருந்து 300 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. மேலும் அனைத்து வகையான பூக்களும் பல மடங்கு விலை உயர்ந்துள்ளன. கேரள மாநிலத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பூ வியாபாரிகள் பொதுமக்கள் வரவால் தோவாளை பூ சந்தை களை கட்டியுள்ளது. இதனால் பூ வியாபாரிகள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருத்தணி முருகன் கோவிலில் இன்று முதல் பக்தர்களுக்கு 3 நாட்கள் தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் தடையை மீறி பக்தர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இன்று முதல் 22ஆம் தேதி வரை 3 நாட்கள் தமிழக அரசின் ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தும் விதமாக பக்தர்களுக்கு தரிசனத்திற்கு அனுமதி மறுத்து கோவில் மூடப்பட்டது. ஆனால் தடையை மீறி இன்று திருத்தணியில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. திருமண நிகழ்ச்சிகளில் திருமண வீட்டாரும் சமூக இடைவெளி, முகக்கவசம் போன்றவற்றை கடைபிடிக்கவில்லை. மேலும் மாநில நெடுஞ்சாலைகளில் அதிகளவு வாகனங்களை நிறுத்தியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருத்தணி முருகன் கோவிலில் இன்று 4 திருமணங்கள் மலைக்கோவில் பகுதியில் நடைபெற்றன. இந்த திருமணத்திற்கு அதிக அளவு வெளியூர் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து பலர் வந்திருந்தனர். இவர்கள் சமூக இடைவெளி கடைபிடிக்காமல் மற்றும் முகக்கவசம் அணியாமல் கோவில் வளாகத்தில் சுற்றித் திரிந்தனர். மேலும் சில பக்தர்கள் மலைக்கோவில் அடிவாரத்தில் வாகனம் நிறுத்திவிட்டு நடந்து சென்று மலைக்கோவில் கோபுர தரிசனம் செய்தனர். சில பக்தர்கள் காவடி எடுத்து வந்து மொட்டையெடுத்து ராஜகோபுரம் வழியாக தரிசனம் செய்தனர். உத்திரமேரூர் அருகே விவசாயிகள் 5 தலைமுறையாக பயன்படுத்தி வந்த பொதுப்பாதையை தனிநபர் ஆக்கிரமித்ததை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்துள்ளது மானாமதி கண்டிகை. இங்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இவர்கள் பெரும்பாலும் விவசாயம் மற்றும் விவசாய கூலி வேலை செய்து வருகின்றனர். இந்த கிராமத்திலிருந்து இளநகர் செல்லும் சாலையில் மானாமதி கண்டிகை, இளநகர் உட்பட பல்வேறு கிராமங்களில் உள்ள மக்களுக்கு சொந்தமான பல 100 ஏக்கர் விளைநிலங்கள் உள்ளன. அங்கு சென்று வர கடந்த 5 தலைமுறையாக பயன்படுத்தி வந்த பொது சாலையை தார் சாலையாக அமைத்து தர வேண்டி கிராம மக்கள் அரசுக்கு கோரிக்கை மனு அளித்திருந்தனர். இந்நிலையில் தார் சாலை அமைக்க உத்திரமேரூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் டெண்டர் விடப்பட்டு பணிகள் துவங்கியுள்ள நிலையில் சென்னையை சேர்ந்த தனிநபர் ஒருவர் அந்த சாலையை அடியாட்கள் துணையுடன் இரவோடு இரவாக வேலி அமைத்து வழியை மறைத்து விட்டதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து வருவாய்த்துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் கொடுத்தும் எந்த பயனும் இல்லாததால் ஆத்திரமடைந்த அந்த கிராம மக்கள் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் அருகே தரமற்று கட்டப்பட்டுள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை சீரமைத்து தருமாறு குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வெங்கட்பிரியா உத்தரவிட்டுள்ளார். பெரம்பலூர் கவுல்பாளையம் அருகே குடிசை மாற்று வாரியம் சார்பில் கட்டப்பட்டுள்ள 504 வீடுகள் கொண்ட குடியிருப்பு கட்டப்பட்டுள்ளது. இந்த குடியிருப்பு தரமற்று இருப்பதாகவும் கை வைத்தாலே சிமெண்ட் பூச்சுகள் உதிர்வதாகவும் குடியிருப்பு வாசிகள் புகார் தெரிவித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து திருச்சிக்கோட்டை குடிசை மாற்று வாரிய நிர்வாக பொறியாளர் அழகு பொன்னையா, மேற்பார்வை பொறியாளர் வசந்தகுமார் ஆகியோர் புகாருக்குள்ளான குடியிருப்பை ஆய்வு செய்தனர். இந்நிலையில் புகாருக்குள்ளான குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடபிரியா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். வீடு வீடாக சென்று பயனாளிகளிடம் என்னென்ன குறைகள் இருக்கிறது என்று கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்ட அவர் விரைவில் பழுதுகளை சீரமைத்து தர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் ஏஇ இங்கே ஃபீல்ட்லாம் இருக்காங்க. அதுக்காக பிரத்யேகமாக ஒரு அலுவலக அறை இங்கே இயங்கிட்டு இருக்கு. இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை பப்ளிக்கு தெரியிற மாதிரி அந்த அலுவலர் பேர், அவங்களோட தொலைபேசி எண், இங்கே உள்ள டீம் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இங்கே ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு மாதிரி குறைபாடு இருக்குது. அது எல்லாத்தையுமே பதிவு பண்ணி இன்னொரு எவ்வளோ நாள் ஆனாலும் அதெல்லாம் செஞ்சு முடித்து மக்களுக்கு தேவையான ஏற்பாடு செஞ்சுட்டு தான் அந்த டீம் இந்த இடத்த விட்டு போவாங்க. டீம் கண்டிப்பாக இருக்கிறாங்க. இங்கே அவங்களுக்கு அலுவலர்கள் 24 மணி நேரமும் இங்கே ஒரு ஆட்கள் இருக்காங்க. ஸோ பொதுமக்கள் பயப்பட தேவையில்லை. அவங்களுக்கு என்ன குறையாக இருந்தாலும் இந்த அலுவலகத்தில் இங்கேயே ஒரு ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆஃபீஸை அவங்க பார்த்துக்கலாம். மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கின்றோம். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள குண்டேரிப்பாளையம் அணைந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் டிஎன் பாளையம் வனசரகத்திற்கு ஒட்டியுள்ள குண்டேரிப்பாளையம் அணையிலிருந்து பாசனத்திற்காக 40 நாட்களுக்கு நீர் திறக்கப்படும் என பொதுப்பணித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள குன்றிமலை அடிவாரத்தில் குண்டேரிப்பாளையம் அணை அமைந்துள்ளது. இந்த அணைக்கு குன்றி, விளாங்கோம்பை, கடம்பூர், மல்லிதுர்கம் உள்ளிட்ட பகுதியில் பெய்யும் மழை நீர் குண்டேரிப்பாளையம் அணையில் தேக்கி வைக்கப்படும். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக குண்டேரிப்பள்ளம் அணையின் நீர்மட்டம் 41.35 அடியாக உள்ளது. இந்த அணை மூலம் குண்டேரிப்பள்ளம், வினோபா நகர், மோதூர், வாணிபுத்தூர், கொங்கர்பாளையம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள சுமார் 2500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. அணையிலிருந்து வலதுகரை வாய்க்காலில் வினாடிக்கு 9 கன அடியும், இடதுகரை வாய்க்காலிலிருந்து வினாடிக்கு 19 கன அடி நீரும் திறந்துவிடப்பட்டது. இந்த நீரானது பாசனத்திற்காக இன்று முதல் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வரையில் மொத்தம் 55 நாட்களில் 15 நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு 40 நாட்கள் பாசனத்திற்காக 82.944 மில்லியன் கன அடி தண்ணீர் வழங்கப்பட உள்ளது. ஓணம் பண்டிகை, வரலட்சுமி விரதம், சுபமுகூர்த்த தினத்தை முன்னிட்டு ஆண்டிப்பட்டியில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள், வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றியுள்ள பகுதிகளான பிச்சம்பட்டி, கன்னியப்பிள்ளைப்பட்டி, கொத்தப்பட்டி, கதிர் நரசிங்காபுரம், மாயாண்டிப்பட்டி, சித்தார்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் மல்லிகை, பிச்சி, கோழிக்கொண்டை, செண்டுப்பூ உள்ளிட்ட பல்வேறு பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. இங்கு விளைவிக்கப்படும் பூக்களை விவசாயிகள் ஆண்டிப்பட்டி நகரில் அமைந்துள்ள பூ சந்தைக்கு கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்கின்றனர். ஆண்டிப்பட்டி சந்தையிலிருந்து பெருமளவில் பூக்கள் திண்டுக்கல், மதுரை போன்ற வெளி மாவட்டங்களுக்கும் கேரளா போன்ற வெளி மாநிலங்களுக்கும் கொண்டு செல்லப்படுகின்றது. இந்நிலையில் தற்போது கேரள மாநிலத்தில் நாளை ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட இருப்பதாலும் ஆவணி மாதம் தொடங்கி விசேஷங்கள் அதிகரித்திருப்பதாலும் தற்போது பூக்களின் விலை உயர்ந்து காணப்படுகின்றது. ஆண்டிப்பட்டி பூ சந்தையில் மல்லிகைப்பூ கிலோ 2000 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது. இதேபோல் பிச்சிப்பூ, முல்லைப்பூ, செண்டுப்பூ, கோழிக்கொண்டை, அரளிப்பூ, மரிக்கொழுந்து உள்ளிட்ட அனைத்து பூக்களின் விலையும் உயர்ந்து காணப்படுவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் கோவிலில் நடைபெற்ற திருமணத்தில் மணமக்களின் உறவினர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா 3வது அலை பரவலால் தடுக்க வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களில் வழிபாட்டு தலங்களில் பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்றைய தினம் முதல் முகூர்த்த நாள் என்பதால் குன்றத்தூர் முருகன் கோவில் ஏராளமான திருமணங்கள் நடைபெற்றன. மேலும் ஒவ்வொரு ஜோடிகளுக்கும் 15 நிமிடங்களில் ஒரே இடத்தில் திருமணம் நடத்தி முடிக்கப்பட்டது. திருமணத்திற்கு வந்த உறவினர்களுக்கு உணவளிப்பதற்காக மலையடிவாரத்தின் கீழ் உள்ள பகுதியில் பந்தல்கள் அமைத்து உணவு பரிமாறப்பட்டது. ஒரே நேரத்தில் வழக்கத்திற்கு அதிகமாக ஏராளமான பொதுமக்கள் சமூக இடைவெளியின்றி கூடியதால் 3வது அலை பரவும் சூழல் ஏற்பட்டது. அப்போது அங்கு நடைபெற்ற திருமணத்தின் போது மணமகன், மணமகள் வீட்டாரிடையே தகராறு ஏற்பட்டதில் கோவில் வளாகத்திற்குள்ளே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரண்டாயிரத்தி 21ஆம் ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருதிற்கு திருச்சி மாவட்டம் பிராட்டியூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஆஷா தேவி தேர்வாகியுள்ளார். 2021ஆம் ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர்கள் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. தமிழ்நாட்டிலிருந்து 2 ஆசிரியர்களுக்கு இவ்விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் ஒருவராக திருச்சி மாவட்டம் பிராட்டியூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஆஷா தேவி தேர்வாகியுள்ளார். இந்நிலையில் நமது மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் இந்த விருதிற்காக உழைத்த பிராட்டியூர் பொதுமக்கள் மற்றும் மாணவ செல்வங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மேலும் வட்டார கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், திருச்சி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளியை மாற்ற முடியும் என தாங்கள் கடுமையாக உழைத்ததற்கு கிடைத்த பரிசாக இந்த விருதை எண்ணுவதாக பெருமிதம் தெரிவித்தார். முன்னதாக நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வான ஆஷா தேவிக்கு சக ஆசிரியர்கள் இனிப்பு ஊட்டி வாழ்த்து தெரிவித்தனர். இந்திய அரசானது தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. எங்கள் பள்ளியில் 2010 நான் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றப்ப இந்த மாணவர் எண்ணிக்கை 71, இன்றைய மாணவர் எண்ணிக்கை 816. இதற்கு பல்வேறு அரிய முயற்சிகள் செய்து இந்த மாணவ செல்வங்களை இங்கே நாங்கள் சேர்த்துருக்கோம். எங்களுடைய பள்ளியோட உட்கட்டமைப்பு வசதி ரொம்ப அருமையாக இருக்கும். சிறப்பான ஒரு பயிற்சி, ஆசிரியர்களோட பெரு முயற்சி, ஒத்துழைப்போட ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு பிராட்டியூர் பகுதியில் உள்ள 8 தெருக்களில் வீதி நூலகம், வீதி பள்ளி அமைச்சு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் 12 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவாக உள்ள 3 பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கரடிபாவி, காரணம்பேட்டை, பெரும்பாலி, வீரபாண்டி உள்ளிட்ட 5 இடங்களில் கோழி பண்ணைகள், விசைத்தறிக்கூடம் ஆகியவற்றை போலீசார் சோதனை மேற்கொண்ட போது அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 12 டன் குட்கா போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த தனிப்படை போலீசார் சாத்தான் குளத்தை சேர்ந்த மைக்கேல் ராஜ், ஊட்டியை சேர்ந்த சதீஷ், ரமேஷ், மார்த்தண்டத்தை சேர்ந்த ஜான் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக சிலரை தனிப்படை போலீசார் தேடி வந்த நிலையில் மேலும் 6 பேரை கைது செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக தலைமறைவாகியுள்ள 3 பேரை வலைவீசி தேடி வருகின்றனர். கடலூர் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவில் சாலையில் தடையை மீறி 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் அரங்கேறின. கடலூர் அடுத்துள்ள திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலங்களிலிருந்து வந்து திருமணம் செய்து கொள்வார்கள். திருவந்திபுரத்தில் 50க்கும் மேற்பட்ட தனியார் திருமண மண்டபங்கள் நிரம்பிய நிலையில் கொரோனா நோய் தொற்றின் காரணமாக திருமணத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று ஆவணி மாதம் முதல் முகூர்த்த நாளான இன்று 100க்கும் மேற்பட்ட மணமக்கள் சாலையில் நின்றபடியே திருமணம் செய்து கொண்டனர்.
ஏற்கனவே 50 பேர் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என்ற உத்தரவை மீறி திருமணம் செய்ய மக்கள் குவிந்ததால் கொரோனா பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இனிவரும் மாவட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே வரலட்சுமி பூஜை முன்னிட்டு கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் பெண்கள் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்க வழிபாடு செய்தனர். சிங்கம்புணரி அன்னை கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் இன்று வரலட்சுமி பூஜை நடைபெற்றது. இழந்த செல்வத்தை மீட்டெடுக்கவும் கணவன் பூரண ஆயுளுடன் இருக்கவும் வேண்டி சுமங்கலி பெண்கள் இந்த பூஜையை செய்தனர். அதிகாலை முதலே பூரணகும்ப பூஜை, மகாலட்சுமி விரதம் உள்ளிட்ட பூஜைகள் நிறைவு பெற்றன. அதைத் தொடர்ந்து வரலட்சுமி தேவியை வணங்கி மங்கள ஆரத்தியுடன் பூஜைகள் நிறைவு பெற்றன. அதைத் தொடர்ந்து பெண்கள் நோன்பு கயிறு கட்டி சுமங்கலிகளிடம் ஆசைகள் பெற்றுக் கொண்டனர். ஓணம் வரலட்சுமி பூஜை முகூர்த்த தினத்தை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தைக்கு விருதுநகர், திண்டுக்கல், தேனி, சிவகங்கை மாவட்டங்களிலிருந்து பூக்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகின்றன. அதேபோல் பூக்களை வாங்குவதற்கும் வெளி மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் வருகை புரிகின்றனர். இந்நிலையில் இன்று வரலட்சுமி பூஜை, சுப முகூர்த்த தினம் மற்றும் நாளை கேரளாவில் ஓணம் பண்டிகை உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகள் காரணமாக மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் வரை 200 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகை பூவின் விலை பல மடங்கு விலை அதிகரித்து இன்று 1500 ரூபாய்க்கு விற்பனையானது. கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டரின் தலைமைப்பதியில் ஆவணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆவணி மாத 11 நாள் திருவிழாவின் முதல் வாகன பவனி ஊர்வலம் இன்று தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி எளிய முறையில் நடைபெற்றது. அதிகாலை 4 மணிக்கு முத்திரி பதமிடுதலும், காலை 5 மணிக்கு நடை திறப்பும், 6 மணிக்கு கொடிப்பட்டம் தயாரித்தலும், பின்னர் கொடிப்பட்டம் தலைமைப்பதியை சுற்றி வரும் நிகழ்ச்சியும் நடந்தது. அதைத் தொடர்ந்து காவி உடை தரித்த ஐயாவளி பக்தர்களின் ஐயா சிவசிவா அரகரா அரகரா என்ற பக்தி கோஷத்திற்கிடையே கொடியேற்றம் நடைபெற்றது.